இன்னைக்கு பர்மா ஸ்பெஷல் கருவாட்டு சம்பல் எப்படி செய்யறது பார்க்கலாம். ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. ஊறுகாய் போலாம், ஊறுகாய் போல வச்சு சாப்பிடலாம். இதுக்கு தேவையான பொருள்: வஞ்சாரம் கருவாடு 200, பெரிய வெங்காயம் 10, தக்காளி 3, பூண்டு, பச்சை மிளகா 6, காஞ்ச மிளகா 50 கிராம். கருவாடு சின்ன சின்ன பீஸா வெட்டிக்கணும். வெட்டின கருவாடை வெந்நீர்ல 2 அல்லது 3 முறை நல்லா கழுவணும். கவுச்சி வாடை உப்பு போக. இப்ப பூண்டு உரிஞ்சு வச்சுக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் வெட்டிக்கலாம். இந்த பேஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். வெட்டி வச்ச பாதி வெங்காயம், காஞ்ச மிளகாய் 2ஐயும் மிக்சியில போட்டு குறக்குறப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ வாணலியில தேவையான எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் 1/4 லிட்டர் ஊத்திருக்கேன். எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அவ்வளோ நாள் கெடாம இருக்கும். இப்போ வெட்டி வச்ச கருவாடை எண்ணெயில் போட்டு பொன்னிறம் வரும் வரை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில மிச்சம் இருக்கிற வெங்காயம், பூண்டு போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆக்கும் வரை வதக்குங்க. இப்போவே வாசனை வர தொடங்கும். சரி, இப்போ அரைச்சு வச்ச பேஸ்ட், பச்சை மிளகாய் சேருங்க. நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மெது தீயில நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் ரகசியம். இப்போ இன்னும் கொஞ்சம் தக்காளி சேர்க்கணும். கல்லுப்பு தேவையான அளவு, டெஸ்ட் பவுடர், அஜினமோட்டோ, இதுதான் முக்கியம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. தோக்கு பதம் வரணும். கட்சியா பொரிச்சு வச்ச கருவாட்டை சேர்த்து நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். 1 நிமிஷம் கழிச்சு இறக்கி விடலாம். சூப்பர் பர்மா கருவாட்டு சம்பல் ரெடி. இது செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. ஊறுகாய் போல அப்படியே வச்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஏன் தயிர் சாதத்துக்கு கூட இது அட்டகாசமான காம்பினேஷன். இது நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன பர்மா ஐட்டம் செய்யலாம்னு காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.